சரிங்களா? இது நம்ம வீட்டிலேயே காய்ச்ச பூசணிக்காங்க. நம்ம கிரகப்பிரவேசம் அப்போ வந்து இந்த வீட்ட சுத்தி வந்து நவதானியம் போடுவோம் இல்லைங்களா? அதில வந்து இந்த விதைகள்லாம் போடுவோம் இல்லையா? அந்த மாரி விதை போட்டு வளர்ந்ததுங்க. இந்த மாதிரி பூசணிக்காய் செடி. வீட்டுக்கு பின்னாடி, முன்னாடி, சைட்ல அப்படின்னு அங்கங்க வந்து முளைச்சிருக்குது. அதுவும் பாத்திரம் தேய்க்கிற தண்ணியெல்லாம் இந்த செடிக்கு பக்கம் போறதுனால நல்லாவே சீக்கிரமாவே அடர்ந்து அப்படியே படர்ந்து காடு மாரி ஆயிடுச்சு. சரி அது பாட்டுக்கு இருக்கட்டும் நாங்களும் விட்டுட்டோம். எதுவும் பண்ணல. இப்போ திடீர்னு உள்ள போய் பார்த்தா ஒரு 10, 15 காய் இருக்குது. வீட்ட சுத்தியுமே. இந்த குட்டி புதர்ல கூட ஒரு 4, 5 காய் இருக்குதுங்க. என்னால நம்பவே முடியல. சரி பார்த்துட்டு ரொம்ப இன்னும் விட்டாலும் ரொம்ப முத்தி போயிடும்னு சொல்லிட்டு நான் ஒரு காய் வந்து பறிச்சுட்டு வந்துட்டேன். நம்ம என்னதான் கடையில காசு கொடுத்து வாங்கினாலும் கூட, இந்த மாரி நம்ம வீட்ல காய்க்கிற வந்து காய்கறிகள்ல வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்ற வந்து அந்த சுகமே வந்து தனிதான். நம்ம வீட்ல காய்ச்சதுன்னு சொல்லி அக்கம் பக்கம் உள்ளவங்களுக்கெல்லாம் குடுக்குறதே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த மாரி உங்க வீட்லயும் நடந்திருக்கான்னு சொல்லி சொல்றீங்களா?